अस्सलाम वालेकुम அல்சியா சேனல். இன்றைக்கி வந்து இந்தியா கேட்டு கிளாசிக் இந்த அரிசியில் வந்து 1.5 கப்பு எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு. அதே மாதிரி மட்டனும் வந்து 300 கிராம். 100 அரிசிக்கு 100 கிராம் மட்டன் கணக்கு போட்டு போடுங்க. வீட்டுக்கு நாளைக்கு கொஞ்சம் குறைவாக போடலாம், அது உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த கப்புக்கு 1/2 கப் தயிர் ஊற்றி மட்டனில் முதல்ல நல்லா வேக வச்சு அதிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம காரத்துக்கு ஏற்றபடி உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி போட்டுக்கிடுங்க. அதே மாதிரி இந்த கப்பு இருக்குது பாருங்கள், இந்த கப்பு வந்து 200 கிராம் அரிசி பிடிக்கிற கப்பு. இந்த கப்புக்கு வந்து நான் வந்து 3 தக்காளி அளவு சொல்கிறேன், 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் காரம் வந்து உங்களுக்கு கூட வேணால் கூட போட்டுக்கிடுங்க. கொஞ்சோண்டு சீரகப்பொடி போடணும், அதுவும் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கலர் வர வறுக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டே எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது. வெங்காயத்தை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தக்காளி வந்து ஒரு கப்புக்கு வந்து பெரிய தக்காளினா 2, சிறிய தக்காளினா 3 போடுங்க. தயிர் அளவு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மல்லி புதினா கொஞ்சோண்டு போட்டால் போதும். போட்டு ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் அன்னாசி பூ, ஒரு 2 அன்னாசி மொக்கு போட்டு இந்த தட்டுக்கல்ல வச்சு நல்லா தட்டிக்கிடணும். நல்லா தட்டிட்டு போட்டால் எண்ணெயில் போட்டால் அது நல்ல வாசம் வரும். எலுமிச்சப்பழம் அரை மூடி. இன்றைக்கி வந்து நோம்புனால் இந்த சோறு வந்து நாங்கள் சஹருக்கு வச்சுக்கிடுவோம் இந்த பிரியாணியை. அதனால் வந்து இதுக்கு வந்து தயிர் சம்பல், நீங்கள் முட்டை அவிச்சு வைக்கிறாந்தாலும் வச்சுக்கிட்டேன்னா எது இஷ்டமோ வச்சுக்கிடுங்க. இப்போ நான் இதுக்கு சிம்பிளாக தான் பண்ணுறேன். பிரியாணி போட்டுட்டு தயிர் சம்பல் மட்டும்தான் இன்றைக்கி வைக்கிறேன். அதோடு இன்றைக்கி காலையில் சூப்பு போட்டாச்சு. இது வந்து எலும்பு போட்டு கொஞ்சம் ஒரு துண்டு ஈரல், அதுக்கப்புறம் வந்து காய்கறியில் எல்லாமே கொஞ்சம் தான் போடுவேன். போட்டு இப்படி சூப்பு 2 டம்ளர் அளவு நான் போட்டாச்சு. உங்களுக்கு குழுப்பு தன்மை வேணும்னா ஒன்று நூடுல்ஸ் கொஞ்சோண்டு போடுங்க, இல்லைன்னா நார் சூப்பில் உள்ள பவுடர் கொஞ்சோண்டு போடுங்க. இது வேக வச்சாச்சு. இன்றைக்கி இந்த 2 தான். இப்போ நம்ம வந்து மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. மட்டன் வந்து வெந்துருச்சு பாருங்கள். கலர் எப்படி இருக்கு பாருங்கள். நான் வந்து கலரே போடலை, மஞ்சள் பொடியே போட மாட்டேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு வத்தல் பொடி போட்டாலே இந்த கலர் வந்துடும். இது காஷ்மீர் வத்தல் பொடி போட்டிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி அளவு இந்த கப்புக்கு 1.5 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன். இந்த 1.5 கப்புக்கு 2 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தக்காளி வெங்காயத்தில் தண்ணி இருக்குது. அதனால் தண்ணியை வந்து கூட ஊற்ற வேண்டாம். இது கொதித்தோடனே நம்ம அரிசியை போட்டுடணும். ஏற்கனவே அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சு இப்படி வடிகட்டி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி கொதித்தோடனே பொட்டு வந்தோடனே நம்ம அரிசியை தட்டிடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு ஏற்கனவே நம்ம வார வச்ச அரிசியை அப்படி கொட்டிடணும். கொட்டிட்டு ஒரு கிளறு வேலை, அதுக்கப்புறம் மூடி கரெக்டாக நேர சிம்முக்கு கொண்டு வந்துடணும். சிம்முக்கு கொண்டு வந்து 10 நிமிஷம் போதும். இப்போ இதை மூடிட்டேன். மூடி ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் பட்டன் போட்டு நேராக அடுப்பை சிம்முக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கடையில் இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடலாம். இப்படி ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுங்க பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மட்டன், அந்த மட்டனை வந்து லேசாக வேக வச்சுட்டு, இது ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருப்பேன், மிளகு ஜீரகம் போட்டு இப்படி போட்டுறணும். இது நான்ஸ்டிக் தவாவில் தான் நீங்கள் வைக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். அப்புறம் தயிர் பச்சடி. இதை வந்து நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடலாம். துணினா வந்து தினம் அதை வந்து கசக்கணும். அந்த துணி ஃபுல்லாக பிசுப்பு தன்மை வரும். இப்படி பேப்பர் துண்டில் வச்சு இப்படி தொடச்சி இதை அப்படியே டஸ்ட்பினில் போட வேண்டியது தான், நீட்டாயிரும். கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிட்டு இப்போது இதையும் கழுவிடும். ப்ரெஷர் வந்துட்டு பட்டன் போட்ட கரெக்டாக சிம்முக்கு அடுப்பை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து 10 நிமிஷம் சரியா. இப்போ நம்ம இந்த பேப்பரால் இந்த கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்ருவோம்.
தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆனோன்னே நான் பிரியாணியை காட்டுறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சாச்சு. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகிட்டு இதை இறக்கியாச்சு. இன்றைக்கி வந்து சகருக்கு என்னதுன்னா இந்த கறி வறுவல், கறி ஃப்ரை, தயிர்ச்சம்பல். இதை வந்து நம்ம எப்போதுமே கீழேருந்து மேலேருந்து கீழே ஒரு கிண்டுவலை கிண்டிடணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே இந்த மட்டன் இந்த தக்காளியெல்லாம் படுற மாதிரி இருக்கும். கிண்டிட்டு மேலே கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அப்படி விரவனால் வச்சிடணும். இந்த பாருங்கள், அழகாக வந்துட்டு பிரியாணி. 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிட்டு. மட்டன் வாங்கும் போது எலும்பு போட்டு வாங்குங்க. அப்போ தான் அந்த பிரியாணியுமே குழம்புமே டேஸ்ட்டாக இருக்கும். எலும்பு போடாமல் வாங்க வேண்டாம். எலும்பு போட்டு வைக்கும் போது டேஸ்ட் அதிகரிக்கும். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு நெய் ஊற்றுறோம். சிம்பிளான ஈஸியான ஒரு பிரியாணி செய்முறையை நான் காமிச்சிட்டேன். இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சோண்டு நெய்யை இப்படி ஊற்றி இப்படி கரண்டியால் இப்படி தேய்ச்சி வச்சா இந்த பிரியாணி வந்து காயாமல் இருக்கும். இந்த பாருங்கள், சூப்பராக வந்துட்டு பிரியாணி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நோம்பில் அதிக துவா செய்யுங்க. அதிகம் உங்களுடைய வணக்க ஈடுபாடுகளில் ஈடுபடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.